அடுத்து உங்கள்ட்ட இப்ப ஒரு ஒரு தகப்பன், மகன் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து ஒரு கேள்வி. தந்தை பெரியார் ஏதாவது சொல்லி, நீங்க அத கேட்க மறுத்தது உண்டா? அத வந்து செய்யாம எதிர்த்து பேசிய அனுபவம், மறுத்தது அனுபவம் ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி. ஐயா அவர்கள் சொல்லி நான் மறுத்தது கிடையாது. ஆனா ஐயா அவர்கள் என்னை ஆசிரியராக அமர்த்திய நேரத்துல எனக்கு ஒரு தனி உரிமை கொடுத்தார். அது வந்து நான் ஐயாவிட கேட்டேன். எனக்கு முன்னால இருந்த ஆசிரியர், விடுதலை ஆசிரியர் குருசாமி அவர்கள் நீண்ட அனுபவம் பெற்றவர். அவர் வந்து எழுத்துத் துறையில இருந்தவரு, பணத்துறையில. நான் வந்து ஒரு எழுத்துத் துறையில பெரிய கற்று கொண்டவன் அல்ல. ஒரு அவசியத்தை முன்னிட்டு ஒரு நெருக்கடியில இருந்து ஒரு பத்திரிகைகளை காப்பாத்துறதுக்காக நான் வழக்கறிஞர் தொழிலிருந்து வந்தேன். அப்போ ஒண்ணும் ஐயா அழைக்கிறாரு சொன்னப்பா. அப்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். நான் ஐயாட்ட ஒரு ஒரு பணிவா ஒரு வேண்டுகோள் வச்சேன். என்னன்னா, ஐயா வந்து நான் எப்படி நடந்துக்கணும்? எப்படி செய்யணும்? எனக்கு அனுபவம் இல்ல. நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாம் கொள்கை தெரியும் உங்களுக்கு. எழுதுறீங்க, எழுத தெரியும், கொள்கை தெரியும். அதுல என்னன்னு பார்த்து நீங்க நடக்குங்க. அப்படின்னாரு. அதோட உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அழைச்சிட்டு வந்தே இடுப்புல உட்கார வச்சாரு. ஒரு நாற்காலியில அது பெரிய என்னோட வாழ்நாள்ல நான் கிடைக்க முடியாது. அது இன்னைக்கு பெரிய சம்பிரதாயங்கள்லாம் பதவிக்கு படுக்கிறாங்க. அது நடைமுறை. அது மாதிரி அவர் உட்கார வச்சு சொன்னப்ப, ஊருக்கு புறப்படுறாங்க. அப்ப நான் கேட்டேன், ஐயா எப்படி நடந்துக்கணும்? என்ன செய்யணும்? இல்ல, இல்ல உங்களுக்கு எது இருந்தாலும் பண்ணலாம். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் தாராளமா. என்னுடைய உரை, என்னுடைய அறிக்கைகள் இவைகள் வந்தா அத படிச்சுட்டு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா, அத திருத்தலாம், நிறுத்தலாம். 2ம் சொன்னாரு. நிறுத்தி கூட ஒண்ணு வைக்கலாம். வச்சு கேட்கலாம். அந்த உரிமை என்ன? பெரியாருடைய அறிக்கைய அவருடைய அறிவிக்கும் நாங்க எங்களுக்கு சாதாரணம். ஆனா ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த உரிமை இருக்கு பாருங்க. தாராளமான உரிமை. அதில எவ்வளவு ஆழமான இருக்குன்னு தெரியும். ஆனா எப்போ ஒருத்தருக்கு அதிகமான உரிமைய குடுத்தா, அத பொறுப்புணர்ச்சிய எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அதிகமான கவலைப்படும். ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள ஒருத்தர்ட்ட குடுத்து கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னா, அத ரொம்ப அதிகமான கவலை எடுத்துக்கொண்டு, அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா, அது போய் குடுக்கிறவர்கள் ரொம்ப பெரிய கஷ்டம். அது மாதிரி நமக்கு வந்து என்னாச்சு, என்ன செய்யணுமே செய்யணுமேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆகவே அவர் சொல்லி நான் எதுவுமே பண்ணதில்ல. சந்தேகம் இருந்தா எடுத்து சொல்லுவேன். அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லணும். பெரியாருக்கு தனித்தன்மை, ஐயா தந்தை பெரியாருக்கு உள்ள தனித்தன்மை என்னன்னா, மாறுபட்ட கருத்த அவர்ட்ட விவாதிக்கலாம். அது மாதிரி மாறுபட்ட கருத்த வந்து ஒரு முறை ஒரு ஒரு குறிப்பிட்ட கருத்துல இருந்து அவரு ஒரு அவருடைய பேச்சுல ஒரு பகுதிய திருச்சியில பேசுற ஒரு கூட்டத்துல அதுல ஒரு கருத்து வந்து சட்டபூர்வமான ஒரு விஷயத்த பத்தி வருது. அதுல வந்த உடனே அது ஃபேக்சுவல் எரர் அப்படி சொல்லக்கூடிய அளவு சட்டபூர்வமான இடத்துல இன்றைய சட்டம் அதுக்கு பிறகு வந்த சட்டம் அதுக்கு விரோதமா இருக்கு. அந்த சட்டத்தை பத்தி அவருக்கு எடுத்து சொல்லல ஐயாட்ட. அதனால அவர் பழைய சட்டத்தையே முன்பின்னு இதன்படி ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு பேசியிருக்கிற பகுதி வந்தது. அதை நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா ஐயா வந்து தவறா பேசினாருங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறுத்திக்கிட்டு அடுத்த நாள் சென்னைக்கு வந்துட்டார். வந்த உடனே ஐயா ஒரு சந்தேகம். என்ன, இந்த பகுதி பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து இன்னைக்கு சட்டப்படி இன்னைக்கு அதுக்கப்புறம் சட்டம் மாறி இல்லையே. எனக்கு சரியா சொன்னாங்களே. ஐயாவுக்கு எப்பவுமே ஒரு கருத்தை அவரு உள்வாங்கிட்டாருன்னா அது ரொம்ப உறுதியா இருப்பார். என்கிட்ட சொல்றாரு. இல்லையே என்கிட்ட வந்து தெளிவா அந்த மாதிரி சொன்னாங்களே. நீங்க சொல்றது அவ்வளவு எனக்கு ஏற்படுத்தா தெரியலையே அப்படின்னாரு. இல்லையா நீங்க வந்து அது இருக்கு ஆதாரத்தோட. அப்படியா? இங்க 2 பேருக்கு பெரிய விவாதம். அது நம்ப மாட்டீங்க. பெரிய விவாதம். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு வேகம் வந்த உடனே ஒரு கருத்து சொன்னார். நான் வந்து அ ஐயோ ஒரு இல்லையா சட்டம் வந்திருக்கியா ஆதாரம் என்கிட்ட இருக்கியா? நான் சொல்லுவேன். என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொன்னார். சொல்லிட்டு அவரு சொன்னாரு அப்படின்னாரு. எனக்கு உடனே அவர் ஐயா 2 பேருக்கும் ஒரு சமதளத்தில் நின்னு வாதம் பண்றாங்க. அது ஒரு வேடிக்கை. இது எதிர்பாராத ஒண்ணு. இது யாரும் நினைக்க முடியாது. என் வாழ்நாளிலேயே நினைச்சது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். அப்ப வந்த உடனே ஐயாட்ட நான் உடனே அதே குரல்ல கொஞ்சம் கூட குரலை தாழ்த்தாம, என்னய்யா நீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க வந்து அவர் சொன்னாருங்கிறீங்க. அவர் வக்கீல் இல்லையா? நான் சட்டம் படிச்சவன். ரொம்ப வேகமா இந்த மாதிரி யாரும் இவ்வளவு உரிமை எடுத்து பேச முடியாது. சொன்னேன். அவரு அப்படியா? அப்பவும் ஐயா விடல. அதான் பெரிய வேடிக்கை.
என்ன ஆதாரம் இருக்குங்க? ஆதாரம் வீட்ல இருக்கு. எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கல. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன். என்கிட்ட வச்சிருக்கேன். அப்படியா? அப்படின்னோனே, அடுத்தது என்ன பண்ணேன், பொழுது விடிய இப்ப போய் எடுத்துட்டு வரட்டுங்களான்னேன். வேண்டாம், வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அவரு வந்து ஒரு கருத்த மனசுக்குள்ள பதிய வச்சுட்டாருன்னா, அது எந்த காரணத்த முன்னிட்டும் பின்வாங்க மாட்டாரு ஐயா. அதே புத்தி எனக்கு அவர் தந்ததுனால, நான் சொல்றதுல தவறு இருக்குன்றதுல ஒரு வாதம் பண்றோம். இப்படி வந்து ஒரு ஒரு ஆசானுக்கு இவ்வளவு அந்த சுதந்திரம். இந்த மாதிரி ஒரு தலைவர் எதிர்த்து பேசி ஒரு தொண்டன் சேரனா, கட்சியிலேயே இடம் இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட பணியாற்றுறேன். அத வந்து அடுத்தபடியா, ஆமா. நான் தவறுதான், தவறுதான், தவறுதான். அடுத்து கொண்டு வந்து காட்டும். காட்டுன உடனே எனக்கு தவறா சொல்லிட்டாங்க. தவறு ஆமா. நீங்க இவ்வளவு சொன்னது கரெக்ட். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு உணர்வு அவர்தான் பெரியார். அதனாலதான் பெரியார். வேற ஒண்ணும் இல்ல வழக்கு. என்னுடைய அந்த வழக்குகள் எங்க குடும்பத்துல பெரிய வழக்கு இருந்த சூழல் இருந்தது. இருந்த நேரத்துல எங்க மாமியாருக்கு வந்து அந்த சொத்து வேற விதமா வழக்கு போட்டுவ அங்க அவங்க திருமணமே செல்லாதுன்னு சொல்லி இவ்வளவு சிக்கல் இருந்த உடனே யாரோ அவங்களை தவறா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து அவங்க 2 பிள்ளைகளும் வெளிநாட்டுல இருக்காங்க. இங்க இதா இருக்கு. அதனால கொள்ளி வைக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி வச்சு எரிக்கிறாங்க. அதனால நீங்க வந்து அத பண்ண சொல்லுங்கன்னு என்கிட்ட நேரா சொல்லாம ஐயாட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. ஏப்பா இந்த மாதிரி சொல்றாங்க. அது பின்னால வழக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு சாதாரணமா ஐயா கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு இல்ல. அது சொல்றாங்க அவங்க. சரி அவங்கள திருப்தி பண்றதுன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னாரு. நான் சொல்றது ஐயா இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அந்த கொள்ளி வைக்கிற கொள்கையை நாம தான் இது வரைக்கும் நம்ம எதிர்த்து பேசியிருக்கோம். நான் அந்த கொள்கையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கொள்கை சரின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேணா நான் வைக்கிறேன். வேணாம் வேணாம் நான் உங்களுக்கு வற்புறுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. முடிச்சு வச்சாரு அவர். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் சரியான நினைவுல கூட எனக்கு இல்ல. ரொம்ப பிடிக்கும். ஆசானுக்கே வந்து, "நான் வழக்கறிஞர். நான் சொல்றேன். வீட்ல ஆதாரம் வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வந்துர்றேன்." அப்படின்னு. ஏன்னா, அந்த உரிமை கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஒரு அரிய பொக்கிஷமா ஒரு விஷயத்த நம்ம கையில பொறுப்ப குடுக்கும் பொழுது, நமக்கு அந்த பயம், பதட்டம், சரியா கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்லாம் இருக்கும். உங்கள அழகா அவரே கூட்டு வந்து உட்கார வச்சு, அந்த பொறுப்ப உங்க கையில குடுத்ததுல தொடங்கி, ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க 2 பேரும் வாதம் செய்றது, நாங்க அப்படியே காட்சிப்படுத்தி பார்த்தேன் நானு. ஐயா இந்த பக்கம், நீங்க இந்த பக்கம். நீங்க அவருக்கு இல்லையா இணையா இல்லம்மா அது ஒரு முக்கியமான செய்தி அதுல என்ன என்னுடைய உறுதியோ மற்றதோ முக்கியம் இல்ல. ஆ. இத அவர் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாருங்கிறது முக்கியம். அது எவ்வளவு உறுதியா இருப்பாங்கன்னாலும், ம். அத உறுதியா சொல்றாரு. சொன்ன உடனே அதுக்கு அனுமதிக்கிறார் பாருங்க. அதுதான் அப்புறம் சொல்றேன். தவறுன்னு சொல்லிட்டா உடனே சொல்லுவார். எப்பவுமே ஐயாவுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, நாம ஒரு தவறு பண்ணா கூட, ரொம்ப பெரிய தவறு மன்னிக்க முடியாத கோவப்படுற விஷயம் கூட இருக்கும் அதுல. உடனே ஐயா நான் தான் செஞ்சேன் தவறு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அடுத்த நிமிடம் அத பேசவே மாட்டார். தவறுன்னு சொல்லிட்டாருல்ல, தீர்ந்து போச்சு விடுங்க அப்படின்னுவார். அந்த மனப்பான்மை பெரியாருடைய பெருந்தன்மை, பெரியாருடைய மனப்பக்குவம், பெரியாருடைய வழிகாட்டல் இது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அந்த சம்பவத்த சொன்னேன். அருமை ஐயா! அதனால தான் அவரு பெரியார். ஏன்னா பெரியாருங்கிறவங்கலாம் பெரியார் கிடையாது. இதுதான் பெரியார் அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு உதாரணம் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. அடுத்து நான் உங்ககிட்ட நம்ம இப்ப சரி, நம்ம பெரியார், அண்ணா எல்லாம் பேசி வந்தாச்சு. கல்வி நிறுவனங்கள் தொடங்குறதுல உங்களுக்கு அதிகப்படியான ஈடுபாடு இருந்தது. அதிலும் குறிப்பா வந்து பெண்கள் கல்வியில நீங்க நிறைய முனைப்பு. ஏன்னா ஏன்னா நீங்க பெரியார் வழி வந்தவர். எல்லாருக்கும் தெரியும். அவரு வந்து கரண்டி பிடித்த கரங்களில் கல்வி ஏட்டை கொடுக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப போராடினவரு. அப்போ அந்த வழியில வந்த நீங்க இயல்பாகவே, அதுவும் குறிப்பாக பெண்கள் கல்வியில் உங்களுக்கும் முனைப்போடு நெறைய செஞ்சிருக்கீங்க. அத பத்தி சுருக்கமா எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க எனக்கு வந்து வேற ஒண்ணும் இல்ல. நான் முதல் தலைமுறை. அதோட என்ன கல்லூரியில படிக்கிறதுக்கு வந்து வீட்ல குடும்பத்தார்கள் வந்து என்ன உற்சாகப்படுத்தல அவங்க. வேண்டாம் நீங்க வேலைக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. வேற ஒண்ணும் நான் படிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல இல்ல. வசதி இல்ல. அதனால நாம எப்படி கல்லூரியில போய் அந்த காலத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருந்ததோடு தான் எங்கள மாரி அத்தனை பேரும் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவே சொல்லுவார். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தவர்கள் அந்த தென்னார்காடு மாவட்டம், சுற்று மாவட்டங்கள் இருந்தவங்கலாம் பயன்பெற்றவர். அப்படி வரக்கூடிய அந்த இடத்துல எனக்கு இருந்த வறுமையின் காரணமா எங்க தோழர் தேர்வு கட்டணம் எழுதுறதுக்கு கூட என்னுடைய சக தோழர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணத்தை கடைசி நேரத்துல தேர்வு எடுத்து அவங்க எனக்கு தேர்வு கட்டணம் எழுதினாங்க ஆனர்ஸ்ல அதுதான் முக்கியம்.
நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அதே மாரி ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் நான் வந்து படிச்சேன். வீட்ல இருந்து எனக்கு எங்க அண்ணார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரூ. 10 அனுப்புவாரு. அந்த ரூ. 10ல நான் வந்து ரூ. 2 விடுதலை வாங்கிக்குவேன். அதுல ரூ. 1. அப்படி ஒரு பட்ஜெட் பண்ணி எல்லாம் இருந்த நேரத்துல கஷ்டப்பட்டாங்க. அந்த தேர்தல் அந்த வாய்ப்புகள நண்பர்கள் உதவி இருக்கிறாங்க. அதே மாரி ஒரு அம்மா வந்து அந்த கடன அடைக்கிறதுக்காக நமக்கு இயக்கத்துக்காரங்க உதவி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பல புத்தகங்கள் எனக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. இன்டர்மீடியேட்டரா இருக்கும்போது. இந்த உணர்வுகள் இருக்கும்போது வாய்ப்பு வந்த பிற்பாடு இந்த கல்வியை நாம பரவலா செய்யணுமேன்னு அந்த எனக்கு வாய்ப்புகள் வந்து இந்த அறக்கட்டளை வாய்ப்புகள் வந்த உடனே ஐயாவுடைய விழா நடத்துறப்ப பெண்களுக்கு அதை நடத்தணும். மிகப்பெரிய அளவுக்கு இந்த கல்வியை பரப்பணும். அதுல மகளுக்கு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறத விட ஐயா தந்த தத்துவத்துல ரொம்ப முக்கியம் சொல்லுவாரு. ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தர் தான் படிக்கணும்னா பெண்ணை படிக்க வை. ஏன்னா தாய் தான் முதல் ஆசிரியர். ஆகவே அந்த நான் ஒரு பெண் படிச்சா எல்லாரும் சொல்ற கருத்து தான். ஆனா பெரியார் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார். அதுல 4 பேர் அந்த குடும்பத்தையே படிச்ச மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆகவே கொடுங்க. இந்த கருத்துக்கள்லாம் உள்ளோடி இருந்ததுனால வாய்ப்பு இருக்கும்போது அத மகளிர் கல்வி மகளிருக்கு கொடுக்கும்போது அந்த வாய்ப்புகள் மகளிருக்கு தன்னம்பிக்கை. கல்வி வந்து அறிவை வளர்க்குது. மகளிருக்கு கல்வி கிடைக்கும்போது அந்த அடிமைத்தனத்தையும் ஒழிக்குது. அதுதான் மிக முக்கியம். அந்த பெண்கள் நம்முடைய கல்லூரியில பார்த்தீங்கன்னா, இப்ப உலகம் பூரா இருக்காங்க. பழைய மாணவர்கள். அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி உணர்ச்சியோட மகிழ்ச்சியா சொல்லும்போது சொல்றாங்க, "ஐயா, இந்த இடத்துல நாங்க பெற்ற பயிற்சி இருக்கு பாருங்க." எல்லாமே அவங்களே செய்வாங்க. இந்த ஆணாதிக்க சிந்தனைக்கே வராத அளவுக்கு, இந்த ஆண் வேற, பெண் வேற, அதுல அது இன்னொன்னு தவறான ஒரு ஆங்கிலத்திலேயே அந்த மரபு இருக்கு. என்னன்னா, வீக்கர் செக்ஸ். அதுல ஒண்ணு வீக்கர் செக்ஸ்ங்கிறது ஒரு தவறான, ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. நான் இன்னும் கிண்டலா பொதுக்கூட்டங்கள்ல சொல்றது உண்டு அது. ஏன் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்றத ஒத்துக்கொள்ளணும்னு நீங்க ரொம்ப வலியுறுத்தினா, ஒண்ணு ஒத்துக்கலாம். என்னன்னா, வீக்கஸ்ட் செக்ஸ் ஆணு. அதனால அதுக்கு வீக்கர் செக்ஸ் பெண்ணுன்னு வேணா ஒத்துக்கங்க. அப்படின்னு வேடிக்கையா சொல்றது. அந்த அந்த மாரி இருக்கக்கூடிய அளவுல, அந்த பெண்களுக்கு ஒரு விடுதலை குடுத்துட்டா, அந்த குடும்பம் வளரும். மிக முக்கியமா ஒரு பெண் படிச்சுட்டா, மற்ற எல்லாருக்கும் அந்த தாயாக இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நமக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது, பெண் பொறியியல் கல்லூரி, பெண் பாலிடெக்னிக் முதல்ல ஆரம்பிக்கணும். அதுவும் அந்த பகுதியில் தஞ்சாவூர்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னோம். அதுக்கு ரொம்ப குறைச்சலா இருந்தது. பரவால்ல, வேற ஒண்ணுமே இல்ல. கல்வி அமைச்சர் கேட்கிறாரு என்கிட்ட. "அவ்வளவு பணம் உங்களால செலவுங்க." நான் கேட்டேன். "பெரியார் பேர் வரணும் நூற்றாண்டு. அதுதான். நீங்க மூட முடியுமா? மூட முடியாது. அதுக்கு நாங்க ஆரம்பிச்ச பிற்பாடு நீங்க அரசாங்கம் என்ன செய்வீங்க? அத மூடிட்டா மக்களே வருவாங்க. ஆகவே தான் பெரியார் பேரோட பெண்களுக்கு நடக்குது." அப்படின்னா தனியார் துறையில முதல் பெண்கள் பாலிடெக்னிக் அதுதான். ஆக எங்களால நடத்த முடியலன்னா அரசாங்கத்துல குடுத்துட்டு போறோம். அரசாங்கம் நீங்க நடத்த போறீங்க. ஆக மொத்தம் அந்த நிறுவனம் நடக்கும். அதுதான் எங்களுக்கு நாங்க நடத்தணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட குடுத்தாங்க. பிறகு மகளிர் பொறியியல் கல்லூரி. இந்த பொறியியல் கல்லூரி அமெரிக்காவுல மற்ற இடங்கள் எல்லாம் பெண்கள் அதிகமா பொறியியல் கல்லூரி படிக்கிறது இல்ல. கனடாவுல படிக்கிறது இல்ல. ஆனா இங்க தனியா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு மட்டும் இருந்தா ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இன்னைக்கு உலகம் பூரா மகளிர் இருக்காங்க. குடும்பம் குடும்பமா இருக்காங்க. அதுல ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அது அதை விட ஊதியம் வேற இல்ல. அந்த ஒரு மகிழ்ச்சியே போதும். இப்ப பெரியாருடைய கொள்கையும் நிறைவேறுச்சு. அடிமைத்தனமும் போச்சு. இது ஆண்களுக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் குறையும். ஆனா பெண்களுக்கு தான் யாருக்கு வாய்ப்பு இல்லையோ, எந்த இடம் வறட்சியோ, எந்த இடம் கடைமடையோ, அங்க போய் இந்த தண்ணீர் போய் சேரணும். அதுதான் பெண்களுக்கு தேவை. அருமை, அருமை ஐயா. எந்த மண் வந்து அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப வறண்ட நிலத்திற்குத்தான் மழை தேவைன்ன மாதிரி, எந்த இனத்திற்கு அதிகப்படியா தேவையோ அத செஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. வீக்கர் இல்ல அப்பன்னா ஒருவேள ஆண் வீக்கஸ்ட்டா இருப்பான் அப்படின்னு. இந்த சிந்தனை ரொம்ப அழகான சிந்தனை ஐயா. அதுவும் மட்டும் இல்ல. நீங்க சொன்னீங்க ஒரு பெண் கல்வி அறிவு பெற்றால் அவள் குடும்பம் மட்டுமல்ல, அந்த அவளுடைய சமுதாயம் முழுக்க, அவளுடைய தலைமுறை முழுக்க அது வந்து பயன்பெறுவார்கள். ஒரு ஆண்னா அந்த குடும்பத்தோட நின்னு போயிரும். அந்த பெண் சொல்லும்பொழுது தலைமுறை தலைமுறையாக அது வரும். அத நீங்க பெரியார் ஐயா அவர்களுடைய கனவு. அதை நீங்கள் நனவாக மாற்றியிருக்கிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சிறப்பா எப்பவுமே உங்க பேச்சுல ஒரு உள்குத்து இருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்னீங்க, "நான் ஆரம்பிச்சுருவேன். பிரச்சனை வந்தா என்னப்பா? அரசாங்கமே எடுத்து நடத்தும். விதை போட்டது நானு." அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பொறியியல் கல்லூரி மட்டுமல்லாமல் பெண்களுக்காக பிரத்யேகமாக நெறைய செஞ்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பாதம் பணிந்த வணக்கமும் நன்றியும் ஐயா.
அடுத்ததா வந்து அப்துல் கலாம் ஐயா பத்தி நிறைய இடங்கள்ல நீங்க வந்து சொல்ல கேட்டிருக்கோம். அவருடனான உங்கள் உறவு. ஏன்னா இன்றைய தலைமுறையினர் அனைவரும் ஒரு கனவு நாயகனாக போற்றி பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய அப்துல் கலாம் ஐயாவோட உங்க உறவு எப்படி இருந்துச்சு? கலாம் ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து அவர் தங்கியிருந்தாரு. அதெல்லாம் முடிச்ச பிற்பாடு. அப்பவே அதுக்கு முன்னாலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு கேட்டா, நாங்க பெரிய பொறியியல் கல்லூரி. இந்த பொறியியல் கல்லூரிய நடத்துகிற நேரத்துல, அதுல இருக்க சிறப்பானது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராணுவ அமைச்சர். அவர் வந்து இந்த கல்லூரியில பெண்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு ராணுவத்துல சில இடங்கள் குடுக்கல நீங்க. அந்த பெண்களுக்கு எங்க பெண்கள்லாம் பொறியியல் துறையில இருக்காங்க. பொறியியல் துறையில ராணுவத்துல வருவாங்க. அப்படியா? அந்த வாய்ப்புகள் இந்த சுற்றி பார்த்தார். உடனே உடனே நடவடிக்கை எடுத்தாரு. ஏன்னா அவரு நான் ரொம்ப காலமா அவர் அமைச்சராக முன்னாடி இருந்து எங்களுக்கு நண்பர்கள் அந்த வகையில. இப்படி ஒரு கல்லூரி இருக்கா நடத்துறீங்களா பெண்களுக்காகன்னாரு. ஆமா நீங்க வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வாங்க. அப்ப டிஆர்டிஓன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து ஆய்வுகள் நடத்துது. அந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதுல உடனே ஒரு ஒப்பந்தம் போட்டார். அப்ப அதுக்கு சேர்மனா யார் இருந்தாருன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சயின்ஸ் துறையில. நான் வந்து இந்த கல்லூரியினுடைய தலைவருங்கிற முறையில 2 பேரும் டெல்லிக்கு அழைச்சு, ராணுவ அமைச்சர் முன்னாலே, பாதுகாப்பு அமைச்சர் முன்னாலே ஒன்றிய அரசுல அவர்கள் கையெழுத்து போட்டு குடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய இருந்தது. அந்த மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அந்த உணர்வுகள் வந்து அப்போ எனக்கு அவரு அறிமுகம். அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சார். பிறகு அவர்கள் அந்த முடிச்ச உடனே, அந்த பொறுப்புகள் முடிச்ச உடனே, அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து தங்கி இப்போ இத எடுத்தாரு. அதிலிருந்து அறிமுகம் போய் சந்திப்போம் எல்லாம் பண்ணுவோம். பிறகு அவர்கள் வந்த உடனே குடியரசுத் தலைவர் ஆனாரு. குடியரசுத் தலைவர் ஆகறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து, ஐயா நீங்க எங்களுடைய நிறுவனங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க. எப்படி நடத்துறதுன்னு சொல்லுங்க. உடனே வந்து பார்த்தாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுகள் தெரிந்ததாங்க. நாங்க சாதாரணமா செஞ்சிருக்கோம். எங்களுடைய பல்கலைக்கழக கல்லூரி நடக்கும்போது பல்கலைக்கழகம் ஆகறதுக்கு முன்னாடியே ஒரு 69 கிராமங்கள் வல்லத்தை சுற்றி வல்லமே ஒரு கிராமம். அதை சுற்றி ஒரு 69 கிராமங்கள தத்தெடுத்திருந்தோம். அந்த கிராமங்கள்ல அந்த என்ன அந்த கருத்துக்கு யாரு மூலம் ஆசிரியர்னா பெரியார், தந்தை பெரியார். பெரியார் சொல்றார். கிராமம் நகரம்ங்கிறதுக்கு அது ஒரு வர்ணாசிரம தர்மம். எப்படி மேல் ஜாதிக்காரன், கீழ் ஜாதிக்காரன், தொடக்கூடியவன், தொடக்கூடாத மாதிரி நகரத்துக்காரன் உழைப்ப, கிராமத்துக்காரன் உழைப்ப, நகரத்துக்காரன் சுரண்டி வாழ்றது. அவர் நெய்ய தயார் பண்ணுவார். இவர் சாப்பிட மாட்டாரு. இவர் வந்து பண்ணுவார். இந்த முறையை மாத்தணும். நகரம், கிராமம்ங்கிற பேதம் இல்லாம, எந்த பேதமும் இல்லாம எல்லா நகரங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கோ அத்தனையும் கிராம மக்களுக்கு இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு கிராம சீர்திருத்தம்னு ஒரு 1946 சொன்னார். அதை நடைமுறைப்படுத்தணும் கல்லூரியிலன்னு சொல்லி சுற்று வட்டாரங்கள்ல நாங்க ஏற்பாடு செய்து, அந்த நடைமுறையில கல்வி, சுகாதாரம் இந்த வாய்ப்புகள் இது அத்தனைக்கும் வாலண்டியர்ஸ் சொல்லக்கூடிய தொண்டர்களை அழைத்துக் கொண்டு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து பெரியார் நிறுவனங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு ஒரு பொது தொண்டறதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அப்படி வரும்போது ஐயா கலாம் ஐயா வந்த உடனே இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு எழுதியிருக்கிறேன். ஏன் இதே கருத்து தான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய அக்னி சிறகுகள்னு இருக்கும். அதுல வந்து பெரியார் புறான்னு புறான்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். புறாங்கிறது புரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு. அதாவது நகரத்துல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து கிராமங்களுக்கும் கொண்டு வரணும். வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு. இதை ஐயா 1909 நீங்க எப்படி இதை பண்ணிருக்கீங்க? பெரியார் ஐயா கிராம சீர்திருத்தத்துல சொல்லியிருக்காரு. நாங்க பெரியாருடைய பல்கலைக்கழகம், பெரியாருடைய கல்லூரி, மகளிருக்கு அதை சொல்றோம். பெரியாருடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினா மக்களுக்கு நலம் அப்படிங்கிற சொல்றோம். இது வெறும் ஏற்று சுரைக்க கற்றுக் கொடுக்கறது மாத்திரம் அல்ல, மக்களோட நேரடியா சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் நிறுவனமா இருக்கணுங்கிறதுக்காக சுற்று வட்டார கிராமங்களுக்கு பயன்படும். அந்த மக்களுக்கும் பயன்படணும். நம்ம மாணவர்களுக்கும் தொண்டு செய்கிற மனப்பான்மை படிக்கிற காலத்துல இருந்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல எடுத்து சொன்னோம். சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம். உடனே வந்து பார்த்தாங்க பல இடங்கள்ல. அங்க இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவர் பாடணும் அதை சொல்லிட்டு மறுபடியும் யார் வந்தாலும் நேரடியா தஞ்சாவூர் போங்க. அங்க போய் என்னென்ன செய்யறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, புறாங்கிற அந்த வார்த்தை அக்ரோனியம் அது.
அது புரா, PURA, புரோவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் ரூரல் ஏரியா. அத உடனே சொல்லிட்டு அவரே அடுத்த இல்ல குடியரசுத் தலைவரா இருக்கும்போதே, இத நான் பெரியார் புறா அப்படின்னு பெரியார் புறான்னே வந்துட்டு எனக்கு முன்னாடியே பெரியார் செஞ்சிருக்காரு. அத நடைமுறைப்படுத்தி எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அந்த புத்தகத்த ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எனக்கு குடுங்கன்னாரு. மொழிபெயர்த்து குடுத்து எல்லா அதிகாரிகளையும் டெல்லியில இருந்து வர சொன்னாரு. ஒரு 30 அதிகாரிகள் வந்தாங்க. இதெல்லாம் போய் பாருங்க. நான் நடைமுறையில நான் என் கருத்து சில அதிகாரிகள் சொன்னது இது நடைமுறைக்கு வருமான்னு கேட்டாங்க. நடைமுறையில ஏற்கனவே பல ஆண்டுகளா இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால யார் வந்தாலும் தஞ்சாவூர் போங்க, வல்லத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, கடைசியா கூட சார்ன்னு என்கிட்ட ரொம்ப அன்பா பழகுவார். அவர் என்ன சார் என்ன போய் சார் இல்ல, இல்ல. நீங்க என்ன எவ்வளவு இது அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய தலைவர் நீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. கடைசியா அவர் சொல்லும்போது, ஐ ஆம் யுவர் மார்க்கெட்டிங் இன்டர்நேஷனல் ஏஜென்ட் அப்படின்னு வேடிக்கையா சொல்லி கைய பிடிச்சு சொல்லுவாரு. ஆகவே கலாம் அவர்கள் 6 முறை வந்திருக்காரு. கல்லூரியா இருக்கும்போதும் அதுக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்வார். மூங்கில் காடுகள் வைங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். மூங்கில்ல என்னென்ன வைக்கணும்னாரு. இன்னைக்கு ஒரு மூங்கில் தோட்டத்த பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆய்வு கூடம் மாதிரி வச்சிருக்கிறோம். ஆக இதெல்லாம் கலாம். அதனால கலாம் பேர்லயே அது அத்தனையும் வச்சிருக்கிறோம். ஆகவே அவருடைய கல்வி தொண்டும், மனித நேயமும் ஒரு பீப்பிள்ஸ் பிரசிடென்ட்ன்னு அத நாங்க அழைச்சோம். அதுதான் மக்களுடைய அதிபர். அது மாரி. அதே மாரி மக்கள் பல்கலைக்கழகம் இது. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள 6 முறை வந்த பெருமை அவருக்கு தான். ஆகவே அவர பயன்படுத்திக்கிட்டோம். அவருடைய அறிவு, மூலிகைகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு கொண்டு வந்து ராஷ்டிரபதி பவனம்னு சொல்லக்கூடிய அவருடைய மொகல் கார்டன்ஸ் அதுக்கு எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கொண்டு வந்து, அங்க கொண்டு போய் நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு பெரிய வாய்ப்பு குடுத்தார். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய மென்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதிவுரைஞர் அவர் வழிகாட்டி. ஆகவே அவரை என்றைக்கும் நாங்க போற்றக்கூடிய அளவுல அவருக்கு நினைவோட ப பல இடங்கள வைத்திருக்கிறோம். பெரிய வாய்ப்பு. அருமை, அருமை ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இப்போ திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அது மாரி மாடல் நிறுவனமா யாருக்கு எது வேணாலும் அங்க தஞ்சாவூர்ல போய் பாருங்க அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க வச்சிருக்கீங்க. அது அந்த அளவிற்கு அவர் வந்து 6 முறை வந்தாருன்னு சொன்னீங்க. ரொம்ப ம். சிறப்பாக அவரு ஏன்னா அவரு வந்து இளைய தலைமுறை இன்னைக்கும் பாருங்களேன், கனவு காணுங்கள் அப்படின்னு உடனே நம்ம உடனே சொல்லக்கூடியது அப்துல் கலாம் ஐயா தான். ஆமா. அப்ப அவருடைய கொள்கைக்கு நம்ம கொள்கைக்கும் இணையா இருக்கிறதுனால ரொம்ப அருமையான ஒரு உறவாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்ப நான் கேட்க நெனச்சேன். நீங்களே அதுக்கு ஒரு ஒரு புள்ளி வச்சுட்டீங்க. பல்கலைக்கழகத்துக்கு யாரு வந்தாலும் ஒரு மரத்த நடணும் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு அது ஒரு ஆமா. பெரிய சோலையாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அத பத்தி நெறைய நான் படிச்சேன். அத பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது எந்த பல்கலைக்கழகம்? எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? அத மட்டும் சொல்லுங்க ஐயா. அதாவது